1 சாமுவேல் 1:27 வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். அன்னாள் என்கிற ஒரு பெண் ஆண்டவர் தன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அவள் என்ன சொல்லுகிறாள்? இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவரிடத்தில் நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். நான் கேட்டுக்கொண்ட என் விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார். இங்கே ஒரு பெண் சொல்லுகிறாள், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். யார் இந்த பெண்? அவள் எப்படி ஜெபம் பண்ணினாள்? எப்படி விண்ணப்பம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள்? இந்த 1 சாமுவேல் 1 வாசிக்கும் போது ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்கானா என்கிற ஒரு மனிதன், அவனுக்கு 2 மனைவிமார்கள், அன்னாள் பெண்ணினாள் என்று 2 மனைவிமார்கள். பெண்ணினாளுக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருந்தார்கள். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை அன்னாளுக்கு குழந்தை இல்லாதது நிமித்தம் அவன் 2வது திருமணம் செய்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதான் அவனுடைய பிரச்சனை. அவளுடைய கணவன் அவளை நேசித்தான். அவளிடத்தில் அன்பாய் சொன்னான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு பெருசல்லவா? அன்னாளை ஆறுதல் படுத்தி அவள் துக்கப்படக்கூடாது, அவள் கண்ணீர் வெடித்து விடக்கூடாது என்று அவளை அன்பாய் நேசித்து நடத்தினான். ஆனால் இந்த பெண்ணினாள் அவளை துக்கப்படும்படி பேசுவாள். குழந்தை இல்லாதது நிமித்தம் அவளுடைய உள்ளத்தை காயப்படுத்தும்படி பேசுவாள். அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மனம் வராது, அழுது கொண்டே இருப்பாள். இவங்க வருஷந்தோறும் சீலோ என்கிற இடத்துல தான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்கதான் தேவாலயம். வருஷத்துல ஒரு முறை வழக்கமா அந்த இடத்துக்கு போய் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி தேவனை துதித்து விட்டு வருவது வழக்கம். அதன்படி இந்த எல்கானா தன்னுடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கே போனான். அங்கே போகும்போதெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம், பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அன்னாள் மாத்திரம் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று 1 நாம் வாசிக்கிறோம். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். காரணம் என்ன? குழந்தை இல்லை என்கிற வேதனை காட்டிலும் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை ஈட்டியை போல துளைத்தர். அதுதான் அவளை அதிகமாய் காயப்படுத்திற்று. ஒரு காயப்பட்ட உள்ளத்தோட எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிந்தை? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வைத்திருக்கிறார்? நான் ஏன் இப்படி நிந்தைக்கு நடுவில் இருக்க வேண்டும்? எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? அப்படி சொல்லி அழுது கொண்டே இருப்பாள். தன் வாழ்க்கையை நினைத்து, தன்னுடைய ஜீவியத்தை நினைத்து, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி? அதான் அவருடைய உள்ளத்தின் ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் சாப்பிட மனமில்லை, தூங்க முடியல. அவள் தன்னுடைய படுக்கையை கண்ணீரினால் நனைத்திருக்க வேண்டும். சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் எப்பவும் துக்க முகமாய் இருந்தவள். நம்ம கவனமாக அவளுடைய வாழ்க்கையை வாஸ்து பார்த்தா எப்பவுமே அவளுடைய முகத்தில் ஒரு துக்கம். தெருவில் நடக்கும்போது, ஒரு கடைக்கு போகும்போது, அல்லது யாராவது அவளை சந்திக்கும் போது அன்னாள் துக்க முகத்தோடு தான் இருப்பாள். அந்த ஊருக்கே தெரியும் அன்னாள் என்றால் துக்கம் நிறைந்தவள். அவளை சந்தோஷமாவே பார்க்க முடியாது, எப்பவும் துக்கமாவே இருப்பா. ஏன் அந்த துக்கம்? ஒரு குறைவு,
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு. அந்த குறைவு நிமித்தமாய் வந்த நிந்தை அதான் அவளை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு, மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள், அதனால தன்னை குறித்தே அவளுக்கு ஒரு வேதனை. இன்னைக்கு சில மக்கள் அப்படி ஒரு குறைவு நிமித்தம் வியாதியினால சரீர ஆரோக்கியம் குறைந்து விட்டாரு. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, அல்லது என் கணவர் குடிகாரரா இருக்கிறதுனால மற்றவங்க அற்பமா பேசுகிறார்கள், வீட்டில் வறுமை, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த தெரு மக்கள் பேசுகிற வார்த்தை, உடைய உறவினர்கள் சொல்லுகிற வார்த்தை, மற்றவர்கள் பேசுகிற அந்த கடினமான வார்த்தைகள் உடைய உள்ளத்தை காயப்படுத்தி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் ஆண்டவரை நேசிக்கலையா, நான் சர்ச்சுக்கு போறேனே, நான் ஜெபம் பண்ணுகிறேனே, நான் காணிக்கெல்லாம் கொடுக்கிறேனே, ஏன் ஆண்டவர் என்னை மாத்திரம் இப்படி வைத்திருக்கிறார்? நிறைய பேருடைய உள்ளத்தில் உள்ள போராட்டம் அதுதான். ஏன் என்னை மாத்திரம் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார்? ஏன் என் ஜெபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கவில்லை? ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஒரு குறைவை கொடுத்து விட்டார்? ஏன் என்னை இந்த அவமானத்திற்குள் வைத்து விட்டார்? அப்படிதான் இந்த அன்னாள் தன்னை குறித்து நினைத்து நினைத்து படுக்கையில் அழுவாள். தான் அங்கே சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாள். யாராவது கொஞ்சம் பேசிட்டு அவ்வளவுதான் தெருவில் அழுது விடுவாள். அப்படி ஒரு அழுகிற ஒரு பெண்ணாகத்தான் இந்த அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருகிறாரு. எத்தனை வருஷம் இப்படி அழுது கொண்டிருந்தாலோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் ஒரு திருப்பம் வருகிறாரு. என்ன நடக்கிறது? தேவாலயத்திற்கு போன சமயம், ஆண்டவரை தொழுது கொள்ள போன சமயம், எல்லாரும் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அன்னாள் மாத்திரம் அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிறாள். திடீரென்று ஒரு யோசனை வருகிறது. நான் இப்படியே அழுதுகிட்டு இருந்து என்ன நடக்க போகுது? எனக்காக நான் அழுது 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 கண்ணீர் விட்டு தலையின தான் நனைஞ்சிருக்குது. நான் அழுது 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 என் கண்ணில் தான் குழி விழுந்து போனது. நான் அழுது அழுது என் கண்ணீர் தான் தேர்ந்து போனது. ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. அதனால ஒரு யோசனை வந்தது. நான் இப்படி அழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? என்னுடைய அழுகியின் சத்தத்தை கேட்கிற ஒருவரிடத்திலே நான் போக வேண்டும். என் கண்ணீரை கவனிக்கிற ஒருவரிடத்திலே நான் போக வேண்டும். என் கண்ணீருக்கு மரியாதை கொடுக்கிற, மதிப்பு கொடுக்கிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும். கணவனிடத்திலே அழுது பார்த்தாள். ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவளை நேசிக்கிற சிலர் ஆறுதல் சொல்லி இருக்கலாம். அவங்க கிட்ட அவள் அழுது பார்த்திருப்பாள். ஒன்று நடக்கவில்லை. இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள். என் கண்ணீரை கவனிக்கிற ஒருவர், என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒருவர், என் கண்ணீருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 9 சொல்லுகிறாரு, அன்னாள் எழுந்திருந்தாள். அது வரைக்கும் படுக்கையில கிடந்தாள். வேதனைப்பட்டு துக்கப்பட்டு எப்பவும் படுக்கையில அழுதுகிட்டே இருப்பா. எனக்கு ஏன் இப்படி, எனக்கு ஏன் இப்படி, யார் வந்தாலும் அப்படி சொல்லி அழுது கொண்டே இருப்பாள். திடீரென்று அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அவள் எழுந்திருந்தாள். நான் ஒருவரை சந்திக்க போகணும். என் கண்ணீரை மாற்றுகிற ஒருவர், என்னுடைய வேதனையை புரிந்து கொண்டு உதவி செய்கிற ஒருவர். என் கணவரால் உதவி செய்ய முடியல, ஆறுதல் தான் சொல்ல முடிகிறாரு. பக்கத்து வீட்டில் உள்ள என் சிநேகிதியால எனக்கு அற்புதம் செய்ய முடியல, ஆறுதல் தான் சொல்ல முடிகிறாரு. எவ்வளவு நாள் வெறும் ஆறுதலையே நான் பெற்று கொண்டிருப்பது? இந்த வேதனை நீங்கணுமே, இந்த நிந்தை மாறணுமே, இந்த துக்கம் மாறணுமே. யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் என் பிரச்சனையை மாற்ற முடியாது. என் கணவரால் என் பிரச்சனையை மாற்ற முடியாது. அப்ப என் பிரச்சனையை மாற்றுகிறவர் யார்? அவள் யோசித்தாள், எழுந்திருந்தாள். நான் ஆண்டவர்ட்ட போறேன், ஆபிரகாமின் தேவனிடத்திலே போகிறேன். ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தாரே, சாராளுடைய நிந்தையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்தாரே, அந்த தேவனை சந்திக்க போகிறேன். எழுந்திருந்தாள். ஒரு நாள் அவள் எழுந்திருந்தாள். அன்றைக்குதான் ஒரு அற்புதம் நடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே,
அவள் எழுந்திருந்து தேவாலயத்துக்கு போகிறாள், தனியா போகிறாள். நான் இன்றைக்கு முக்கியமான ஒருவரை சந்திக்கணும், அவரால் தான் என் பிரச்சனையை மாற்ற முடியும், என் கண்ணீரை துடைக்க முடியும், நான் அவரிடத்திலே போகிறேன். எழுந்தாள். அவள் தேவாலயத்துக்கு வந்தபோது என்ன நடக்குது பாருங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அந்த தேவாலயத்தில் ஒரு ஆசாரியன், அவன்தான் ஏலி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. அவர்தான் அந்த தேவாலயத்திற்கு ஆசாரியன். அந்த நாளிலே ஒரே ஒரு ஊழியம், ஆசாரிய ஊழியம்தான். ஆசாரியன் தான் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். ஆசாரியன் தான் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பலி செலுத்துவான். அந்த ஆசாரியன் ஏலி தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். ஒரு சேர் போட்டு வயதான காலத்துல ஏலி என்கிற தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி உட்கார்ந்திருக்கிறான். அன்னாள் ஏலி கிட்ட போய் முழங்கால் போட்டாளா? ஏலி கிட்ட போகல. அதுதான் நீங்க கவனிக்கணும். அவளுடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டு அற்புதம் நடந்தது. அவள் ஏலி கிட்ட போகல, ஊழியக்காரன்கிட்ட போகல, அந்த தீர்க்கதரிசி கிட்ட போகல, அந்த ஆசாரியனிடத்துல போய் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. புருஷனிடத்திலே அழுதவள், தன்னுடைய சிநேகிதர்கள்ட்ட அழுதவள், இனி ஆசாரியம் போட்டு அழலாம் என்று ஆசாரியனிடத்தில் போய் அழவில்லை. தேவாலயத்திற்குள்ளே போனாள். நான் இந்த ஊழியக்காரனை சந்திக்க வரவில்லை, இந்த ஊழியக்காரனை பயன்படுத்துகிற ஆண்டவரை நான் சந்திக்கணும். அவரால் தான் என் கண்ணீரை தீர்க்க முடியும், அவரால் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவர்தான் என் பிரச்சனைக்கு முடிவை கொடுக்க முடியும் என்று அவள் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி, வசனம் சொல்லுகிறார் 10வது வசனம், அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. அப்ப அன்னாள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவள் ஊழியக்காரனை தேடவில்லை, கர்த்தரை தேடினாள். வருஷம் மாசம் வந்து பல வருஷமா திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல? ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை? கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக ஊழியக்காரனை தேடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை சந்திப்பதற்கு பதிலாக ஊழியக்காரனை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை சந்திப்பதற்கு பிரயாசப்படுவதை விட ஊழியக்காரனை சந்திக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஊழியக்காரனை சந்திப்பதற்கு, மோகலாசரசை பார்ப்பதற்கு மணிக்கணக்காக காத்திருக்கிறீர்கள். அதை தேவனை சந்திக்க எத்தனை பேர் மணிக்கணக்காக நாம் காத்திருக்கிறோம்? எங்க நம்ம தவறு பண்ணுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன் அற்புதம் நடக்கவில்லை? அன்னாள் எழுந்திருந்தாள். என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற, என் கண்ணீரை துடைக்கிற, என் நிந்தையை மாற்றுகிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும். தேவாலயத்திற்கு வருகிறாள். அங்கு ஆசாரியன், தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அமர்ந்திருக்கிறார். நேராக அவருக்கு முன்னாலே போய் முழங்கால் படியிடவில்லை. ஐயா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவள் கேட்கவில்லை. அவள் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். உங்கள் பார்வை மனிதன் மீது அல்ல, ஊழியக்காரன் மீது அல்ல, தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அவள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டாள். இப்ப பதில் சொல்லுகிறாள், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு இந்த மகனை கர்த்தர் கொடுத்தார். நீங்க அற்புதத்தை பெறணும், என்ன செய்யணும்? அன்னாளை போல கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், நான் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும்னா என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் வரணும், ஊழியக்காரனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் வரணும். அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல முழங்கால் படியிடணும், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள்.
அவள் ஜெபித்த நீங்க கவனிச்சீங்கன்னா 10, 11, 12 அந்த 3 வசனத்தை நீங்கள் வாசித்தால், முதலாவது அவள் மனம் கசந்து அழுதாள். தேவனிடத்திலே மனம் கசந்து அழுது அவள் ஜெபம் பண்ணினாள். அவளுடைய கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவரே, இந்த நிந்தையை என்னால் தாங்க முடியவில்லை. இந்த குறைவினால் உண்டாகிற நிந்தை, அவமானத்தை நான் தாங்க முடியவில்லை. என் நிந்தை மாற வேண்டுமே, இந்த அவமானம் நீங்க வேண்டுமே. இத்தனை வருடம் பழிச்சொல்லுக்கு ஆளாகி நான் அற்பமாக எண்ணப்பட்டு இருதயம் காயப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறேன். மனம் எனக்கு கசந்து விட்டது ஆண்டவரே. மனம் கசந்து அழுதாள். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அல்லது நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லை, அல்லது நான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. இந்த பழிச்சொல்லுக்கும் வேதனைக்கும் நெருக்கத்துக்கு நடுவில் நான் இருக்கிறேனே, இது மாறுவதற்கு நீர்தான் ஒரு அற்புதம் செய்ய முடியும். மனம் கசந்து அவள் அழுதாள். அப்படி ஜெபம் பண்ணினாள். மனுஷரிட்ட அழாதுங்க, கர்த்தரிட்ட அழுங்க. ஆண்டவர்ட்ட போய் கண்ணீர் வடிங்க. மனுஷங்கிட்ட அழாதுங்க. பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ஒரே சர்ச்சு அப்படிலாம் நினைச்சு கூட மனுஷங்கிட்ட போய் அழாதங்க. கர்த்தர்கிட்ட போய் மனம் கசந்து அழுங்க. உங்க கண்ணீரை சிந்துங்க. அவர்கிட்ட உங்களுடைய பாரத்தை கொட்டுங்க. அப்போ அந்நாளை நினைத்தருளின் ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவா. உங்களை நினைத்தருளுவா. மனம் கசந்து அழுது ஜெபித்தாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை, உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு. அந்த பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. இன்றைக்கு உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உடன் பிறந்தோருக்காக, உங்கள் பெற்றோருக்காக, யாரோ ஒருவர் வியாதி, வேதனை, கஷ்டம், நெருக்கத்தில் இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்பலாம். இன்றைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை மகிழ்விப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த அன்பு சகோதரன், இந்த சகோதரி, இவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரோ ஒருவருக்காக அவங்க துக்கத்தோடு, வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. வியாதி படுக்கையில, மரண படுக்கையில் இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, வறுமையில, கஷ்டத்துல, நெருக்கத்துல இருக்கிறவங்க, ஆண்டவரே, இப்படி யாரோ ஒருவருக்காக இந்த பிள்ளைகள் பாரம் கொள்றாங்கப்பா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், சுகம் பெறணும், நன்மை நடக்கணும்னு சொல்லி இவங்களோட இணைந்து நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அவர்களுக்கு நல்ல சரீர சுகபலனை அருளி செய்யும். தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதமான சுகம் அவருடைய சரீரத்தில் உண்டாகி அந்த கொடிய நோய்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி அப்பா. வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குங்க. வழிகளை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.